Hi குட்டீஸ், வெல்கம் டு பிபி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்குறது டேர்ம் 1 ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் செகண்ட் சாப்டர் நம்பர்ஸில் நம்பர்ஸ் 3 பற்றி கண்டினியூ பண்ண போகிறோம். 1-2 நம்பர்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்பர் 3 லேர்ன் 3 அம்பர்லாஸ். எத்தனை அம்பர்லாஸ் இருக்குது? 1 2 3 அம்பர்லாஸ் இருக்குது. 3 beads 1 2 3 3 beads இருக்கு. fingers பாருங்க 1 2 3 3 fingers இருக்கு. 3 எப்படி எழுதணும்? இந்த மாதிரி curve மாதிரி வளைச்சு எழுதணும். ஸ்பெல்லிங் சொல்லுங்க. THREE 3. ஓகே, 3 எப்படி எழுதுறதுன்னு ப்ராக்டிஸ் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு இப்படி ஒரு curve மாதிரி போடணும். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து ஒரு curve போடணும். இதில் ப்ராக்டிஸ் பண்ணலாமா? லைன்ஸில் என்னோட சேர்ந்து நீங்களும் உங்கள் புக்கில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 3 அழகாக போடணும். போட்டாச்சா? இதே மாதிரி இங்கே இருக்க பாக்ஸில் எல்லாத்தையும் 3 அழகாக போடுங்க. இந்த பாக்ஸ் ஃபுல்லாக 3 போட்டு நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். லுக் அட் த பிக்சர், கவுண்ட் தட் ஆர் 3 இன் நம்பர்ஸ் அண்ட் சர்க்கிள் தம். இங்கே எது 3 இருக்கோ அதை கவுண்ட் பண்ணி சர்க்கிள் பண்ணணும். இங்கே பாருங்கள், பேர்ட்ஸ் பாருங்கள். இங்கே 1 2 3 3 பேர்ட்ஸ் இருக்கு. வீடு பாருங்கள், ஹவுஸ் 1 2 3 3 ஹவுசஸ் இருக்கு. A few other names used to denote 3. 3ங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு 3ங்கிற வேர்டு தவிர வேறு என்ன வேர்டு யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ட்ரிபிள் அப்படின்னாலும் 3 தான். த்ரைஸ் அப்படின்னாலும் 3 தான். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்பர் 4. 4 flowers. How many flowers? 4 flowers. 1 2 3 4 4 flowers. 1 2 3 4 4 beads. 1 2 3 4 4 fingers. ஓகே, 4 எப்படி எழுதணும் பாருங்கள். ஒரு லைன் போட்டு இப்படி வந்து இப்படி ஒரு லைன் போடணும். 4 ஸ்பெல்லிங் சொல்லுங்கள். FOUR 4. 4 எப்படி எழுதணும் ப்ராக்டிஸ் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு இப்படி லைன் போடணும், திருப்பி இப்படி லைன் வரணும், தென் இப்படி எழுதணும். நீங்களும் உங்கள் புக்கில் எழுதுங்க. 4 கீழே இருக்க பாக்ஸ் எல்லாம் 4 நீங்கள் போட்டு ஃபில் பண்ணுங்கள். அழகாக எழுதுங்க. ஓகே, இந்த பாக்ஸ் ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. லுக் அட் த பிக்சர், கவுண்ட் தி ஆப்ஜெக்ட் தட் ஆர் 4 இன் நம்பர்ஸ் அண்ட் சர்க்கிள் தெம். இதில் எந்த பிக்சர்ஸில் ஆப்ஜெக்ட் 4 ஆப்ஜெக்ட் இருக்குது? சிசர்ஸ் பாருங்கள், 1 2 தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த டாய் பாருங்கள், 1 2 3 4 டாய்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம சர்க்கிள் பண்ணிக்கலாம். பார் சாக்லேட் பாருங்கள், 1 2 3 4 5 6 இருக்கு. நம்ம 4 இருக்க நம்பர்ஸ் மட்டும்தான் சர்க்கிள் பண்ணணும். கேக் பாருங்கள், ஒன்லி 1 தான் இருக்குது. ஸோ இதை நம்ம சர்க்கிள் பண்ணியாச்சு. தெர் ஆர் 4 டைரக்ஷன். என்னென்ன டைரக்ஷன் இருக்கு? நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத். 4 டைரக்ஷன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட்டு நம்பர் 5. 5 chicks. 5 கோழி குஞ்சு இருக்கு. 5 beads. 5 fingers. நம்பர் 5. FIVE 5. 5 எப்படி எழுதணும்? ஃபஸ்ட்டு லைன் இப்படி போடணும், செகண்ட் லைன் இப்படி போடணும், தென் தேர்ட் லைன் இந்த கர்வில் வரணும். ஃபஸ்ட் லைன், செகண்ட் லைன், தென் தேர்ட் லைன். ஃபஸ்ட் லைன், செகண்ட் லைன், தென் கர்வ். இப்போ இதே மாதிரி 5 எல்லா பாக்ஸ்லேயும் நீங்கள் ஃபில் பண்ணணும். பண்ணிடுவீங்களா? ஓகே, கலர் எனி 5 பாட்ஸ். இங்கே எத்தனை பாட் இருக்கு? 1 2 3 4 5 6 பாட் இருக்கு. இந்த 6 பாட்டில் ஏதாவது 5 பாட்க்கு மட்டும் நீங்கள் கலர் பண்ணணும். எந்த பாட்க்கு வேணால் நீங்கள் கலர் பண்ணலாம். ஓகே, 5 பாட்க்கு நீங்கள் கலர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு the 5 sense organs in our body. உடல் உறுப்பில் சென்ஸ் ஆர்கன்ஸ் எதுன்னு பார்க்கலாமா? மொத்தம் 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் நம்ம பாடியில் இருக்குது. ஐஸ்,
ஐஸ்னா கண்களில் ஏதாவது பட்டால் நம்மளுக்கு என்ன வரும்? தண்ணி வந்துடும் இல்லையா? ஸோ அது வந்து சென்ஸ் ஆர்கன்ஸ். நோஸ் ஸ்மெல். அம்மா நல்லா சமைச்சிட்டு இருந்தாங்கன்னா அந்த ஸ்மெல் நம்மளுக்கு எப்படி தெரியும்? நோஸில் அப்படி செய்வோம் இல்லையா? அதுதான் நோஸ். எது மூலிமா நம்மளுக்கு ஸ்மெல் தெரியும்? நோஸ். ஸோ அது வந்து சென்ஸ் ஆர்கன்ஸ். நெக்ஸ்ட்டு டங்க். டேஸ்ட் எப்படி பார்ப்போம்? ஃபுட்டுலேருந்து எல்லாத்தையும் டேஸ்ட் எப்படி பார்ப்போம்? நம்மளோட டங்கில். அடுத்தது இயர்ஸ். இயர்ஸில் நம்ம சவுண்ட் கேட்போம் இல்லையா? ஸோ அது சென்ஸ் ஆர்கன்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்கின். ஸ்கின்னில் சில்லுன்னு ஏதாவது வச்சாலோ இல்லை சூடாக ஏதாவது பட்டாலும் நம்மளுக்கு வலிக்கும் இல்லையா? ஸோ ஸ்கின் வந்து சென்ஸ் ஆர்கன். ஸோ 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் நம்ம உடம்புல இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் look at the picture. Observe how many times each object is present. Write it is count in the blank against the object. பாருங்க, இங்கே ஒரு குவாக் இருக்குது, சேவல் இருக்குது. இங்கே கொடுத்துருக்கிறதுல எத்தனை டைம் இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ணலாம். இங்கே கொடுத்துருக்க பிக்சர்ஸில் 1 2 3 4. ஸோ இங்கே நம்ம 4 எழுதலாம். நெக்ஸ்ட்டு பனானா கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5. 5 பனானாஸ் இருக்கு. அடுத்தது பலூன். பலூன் பாருங்க, 1 பலூன் தான் இருக்கு. அடுத்தது பேர்ட் பார்க்கலாமா? 1 2 3. 3 பேர்ட்ஸ் இருக்கு. அடுத்தது ரோஸ். 1 2 ரோஸ் இருக்கு. இப்போ நம்ம இங்கே கவுண்ட் பண்ணி எழுதிட்டோம். பலூன், 1 பலூன், 2 ரோஸ், 3 birds, 4 cocks, 5 bananas. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ 6 fingers. 6 எப்படி எடுத்து எழுதணும்? SIX 6 இதுதான் 6. 6ஓட ஸ்பெல்லிங். இப்போ ப்ராக்டிஸ் பண்ணலாமா? 6 எப்படி எழுதணும்? இங்கேருந்து இப்படி வளைச்சு இப்படி எழுதணும். இந்த பக்கமாக வந்து இப்படி வளைச்சு எழுதணும். நீங்களும் 6 இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்களும் 6 இப்படி எழுதுங்க. 6. Make the star with sticks similar to the picture given. How many sticks you need? The star make பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எத்தனை ஸ்டிக் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கவுண்ட் பண்ணலாம். இப்போ இந்த 1 லைன், இது 1. அடுத்தது இந்த ப்ளூ கலர் லைன், அது 2 ஸ்டிக். இந்த க்ரீன் கலர் லைன், அது 3 ஸ்டிக். தென் the brown color line, அது 4th stick. Violet color, 5th stick. Then yellow color, 6th stick. So how many sticks you need? 6. SIX 6. Okay. Next, underline the 6 letters words. 6 letters words நம்ம underline பண்ணணும். Parrot. பாருங்க, 1 2 3 4 5 6. PARROT parrot. 6 letters இருக்கு. அண்டர்லைன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு போட் 4 letters தான் இருக்கு. ஃபிங்கர்ஸ் பாருங்க, 1 2 3 4 5 6 இருக்கு. ஸோ இதை அண்டர்லைன் பண்ணிடலாம். டீச்சர்ஸ் பாருங்க, 1 2 3 4 5 6 7 இருக்கு. பென்சில் PENCIL 6 letters இருக்கு. ஸோ இதை அண்டர்லைன் பண்ணிடலாம். கலர்ஸ் COLOUR 6 letters. ஷார்ப்னர் 1 2 3 4 5 6 7 8 9 இருக்கு. ஸோ இதை நம்ம அண்டர்லைன் பண்ணக்கூடாது. இது பீட் 4 letters. இரேசர் 6 letters. ஸோ இதை அண்டர்லைன் பண்ணலாம். பனானா 6 letters. இதையும் அண்டர்லைன் பண்ணிடலாம். ஓகே. நெக்ஸ்ட் 7 பார்க்கலாம். நம்பர் 7 பாருங்க, 7 பேர்ட்ஸ். எத்தனை பேர்ட்ஸ் இருக்கு? 7 பேர்ட்ஸ். 7 பீட்ஸ் இருக்கு. 7 ஃபிங்கர்ஸ் இருக்கு. 7 ஸ்பெல்லிங் சொல்லுங்க. SEPEN 7. ஸோ இந்த 7 நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். 7 ஈஸியாக எழுதலாம். இப்படி ஒரு லைன், 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 இப்படி ஒரு லைன். நீங்களும் இந்த பாக்ஸில் 7 ஃபில் பண்ணுங்கள். ஓகே. இந்த பாக்ஸ் ஃபுல்லாக நீங்கள் 7 ஃபில் பண்ணிடுங்க. கலர்ஸ் எனி 7 ட்ரீஸ். இங்கே கொடுத்துருக்க ட்ரீஸில் ஏதாவது 7 ட்ரீஸ்க்கு மட்டும் நீங்கள் கலர் பண்ணணும். ஹவு டிட் யூ செலக்ட் த 7 ட்ரீஸ்? நம்ம எப்படி செலக்ட் பண்ணலாம்? 1 2 3
4 5 6 7 இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணி இந்த ட்ரீஸ்க்கு நம்ம கலர் பண்ணலாம். ஓகே. How many colors are there in the rainbow? Rainbows-ல எத்தனை கலர்ஸ் இருக்கும்? 7 கலர்ஸ் இருக்கும். 7 SEVEN 7. ஓகே. நெக்ஸ்ட் இது மேலேயே அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்படி எழுதி இப்படி கொண்டு வந்து இப்படி ஜாயின் பண்ணணும். பாருங்க, இப்படி ஜாயின் பண்ணணும். நீங்கள் எல்லா பாக்ஸையும் நீங்கள் ஃபில் பண்ணிடுவீங்களா? ஓகே. நெக்ஸ்ட் circle the group of 8 balls. Is there any other ways of selection? 8 balls-ஐ நீங்கள் சர்க்கிள் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 8 balls நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த 8 balls-ஐ நம்ம அப்படியே சர்க்கிள் பண்ணிடலாமா? ஓகே. நெக்ஸ்ட் shade all the penguins with black colors. How many penguins did you shade? Penguins-ஐயும் black கலரில் ஷேட் பண்ண சொல்லியிருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8. எத்தனை பென்குயின்க்கு நம்ம ஷேட் பண்ணோம்? 8 பென்குயின்ஸ்க்கு நம்ம ஷேட் பண்ணியிருக்கோம். How many penguins did you shade? 8. நம்பர் 9 பார்க்கலாம். 9 pencils, 9 beads, 9 fingers, then 9 NINE 9. இப்போ 9 எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாமா? ப்ராக்டிஸ் பண்ணலாமா? இந்த பக்கமாக வந்து இப்படி 1 மாதிரி போடணும். ஓகே. ஒரு சர்க்கிள் தென் 1 லைன் ஜாயிண்ட் ஆகணும். இந்த மாதிரி 9 எழுதணும். இந்த எல்லா பாக்ஸ்லையும் இங்கே 9 போடுங்க. 9 போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. குட். Next, color any 9 flowers. Suggest one more way of coloring. ஏதாவது 9 ஃப்ளவர்ஸ்க்கு நம்ம கலர் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 ஃப்ளவர்ஸ் எடுத்துருக்கோம். ஒவ்வொரு ஃப்ளவர்ஸ்க்கும் நீங்கள் ஒவ்வொரு கலர் கொடுக்கணும். ஓகேவா? Draw the tail to the kites with the number line. எங்கெங்கெல்லாம் 9s இருக்கோ அந்த கைட்டுக்கெல்லாம் நம்ம டெய்ல் ட்ரா பண்ணணும். இங்கே 3 இருக்குது, இங்கே 9 இருக்குது. ஸோ இங்கே டெய்ல் ட்ரா பண்ணிடலாம். இங்கே 5 இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே 9 இருக்குது. இங்கே ட்ரா பண்ணிடலாம். இங்கே 6 இருக்குது, இங்கே 9 இருக்குது. ஸோ இங்கே ட்ரா பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இங்கே 7 இருக்குது. ஓகே. ஸோ 3 கைட்ஸில் நம்பர் 9 இருக்குது. அதுக்கு நம்ம டெய்ல் ட்ரா பண்ணியாச்சு.